செல்வாக்கு உங்களுடைய, நீங்கள் என்ன தர்மமானாச்சே நீதிமானாச்சே, உங்களுக்கு நிகர் யார் இருக்கா உலகத்தில் அப்படின்ட்டு நாம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவோங்க, அந்த பயலா அவனா துரும்ப கூட எடுத்து போட மாட்டான்பாங்க. இப்படி புறம்பேசி வாழக்கூடிய இந்த மானுட வர்க்கத்தில் நான் வாழ எனக்கு பிடிக்கல. அதனால் இந்த பிறப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடு இறைவா அப்படிங்கிறத தான் இவர் வேண்டார். அதனால் உன்னிடையே நாங்கள் பரிபூர்ண நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அந்த முக்தி நிலையை கொடு அப்படிங்கிற மாதிரி மாணிக்கவாசகர் வேண்டுகிறார். இல்லை, இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னாக்க, 12 திருமுறைகள் இருக்கின்றன. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருக்குரியது. அடுத்த 3 திருமுறைகள் நாவுக்கரச பெருமானுக்கு உரியது. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரியது. இந்த 8ஆம் திருமுறை தான் மாணிக்க வாசகருக்குரியது. இந்த 8ஆம் திருமுறையை தான் நம்ம எல்லா இடத்திலும் பாடி பரவசம் அடையலாம். மற்ற திருமுறைகளையும் எல்லா இடத்திலும் பாடலாம். ஆனால் இந்த பூத உடலை விட்டு நீங்கும் போது இந்த 8வது திருமுறையில் இருந்து தான் பாடுவார்கள். திருவாசகம், திருவாசகம் எனும் தேன். ஏன்னா அந்த முக்தி நிலையை பெறக்கூடிய தகுதியை நாம் அடையணும்னாக்க திருவாசகத்தை நாம் மெய்மறந்து பாடிக்கொண்டு வந்தால் நமக்கு முக்தி நிலை உண்டு. ஏன்னா மாணிக்க வாசகர் அதுதான் செஞ்சார். அது மட்டும் இல்லை, சிறப்பு மாணிக்க வாசகர் சொல்ல தில்லையில் கூத்தனாக விளங்கக்கூடிய அம்பலத்தான் எழுதி கைச்சாத்து இட்டது இந்த திருவாசகம். மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. அதுபோல இது ரொம்ப சிறப்புக்குரிய திருவாசகம். இது மட்டுமா, இந்த உடம்பானது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பஞ்ச நிலைகளை உணர்த்தக்கூடிய வகையில் அமைப்பெற்றது. நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம். இந்த ஐந்துக்கும் உரிய நமது நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, மெய், வாய், கண், செவி, இந்த சுவாசம், இப்படி 5 நிலைகளை கூறியது நம்மளுடைய உடம்பு. இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய இந்த 5 நிலைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இங்கே எம்பெருமானும் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த 5 நிலைகளுக்கும் அதிபதியாக விளங்குகிறார். பஞ்சபூத ஸ்தலங்கள் தில்லை, திருக்காலத்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், மண். இந்த 5 நிலைகளை கொண்டுதான் இந்த நமச்சிவாயத்தினுடைய தத்துவம் அடங்கியிருக்குங்கிறதையும் இவர் உணர்ந்து இந்த பூலோகத்தில் ஏற்படக்கூடிய, இந்த பூமியில் ஏற்படக்கூடிய சீற்றங்களை எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய வகையில் நமச்சிவாய பஞ்சாட்சர மூலம் நமக்கு அமையப்பெற்றிருக்கு. ஆக
இந்த 658க்கும் 658ன்னா அறுசுவை, 6 சுவைகளை வந்து நாம் சுவைக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். 58 அப்படின்னாக்க, அதாவது 658 6 சுவைகள், 5 நிலைகள், அடுத்தது 8 என்பது முக்தி நிலை. இதெல்லாம் வந்து அமைப்பெற்று தான் திருவாசகம். அதனால்தான் இதிலிருந்து நாங்கள்லாம் விடுபடணும், அடியார்களாகிய நாங்கள்லாம் இந்த பொய் தோற்றத்திலிருந்து விடுபடணும்னாக்க உனது அழகிய வீரம் செறிந்த திருவடிகளை வந்து இறுக பிடித்து கொண்டோம். அதனால எங்களையும் வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவா அப்படிங்கிற மாதிரி தான் வாத உருவடிகளார் பாடி பரவசம் அடைகிறார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிலையில்லாத மாயை என்பதனை உணர்ந்த மாணிக்க வாசகர் பதவியும் போகமும் நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து, அது எப்படின்னாக்க தாமரை இலை மீது விழும் நீரானது எவ்வாறு நிலை கொள்ளாதோ உருண்டு ஓடுமோ அதுபோல தான் இந்த பதவியும் போகமும் அப்படிங்கிறத உணர்ந்து விட்டார். அதனால்தான் அரசனால் ஏவி விடப்பட்ட அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து தன்னுடைய கொள்கையில் இருந்து விடுபடாமல், கொள்கைன்னா என்ன, சைவ நெறிகளை வந்து பரப்பணும். சைவ நெறிகளை பரப்புவதோடு மட்டுமில்லாம சிவத்தை அடையணும். அதனால்தான் இவருக்கு வந்து திருப்பெருந்துறையில வந்து திருவடி தீட்சையும் கர தீட்சையும் வந்து இறைவனால் கிடைக்கப்பெற்றது. அப்படி இறைவனை வந்து அந்த அளவுக்கு மெய்ப்பொருளை வந்து உணர்ந்ததால தான் அவருக்கு வந்து அதெல்லாம் கிடைக்க பெற்று வாழ்ந்தார். இந்த உலகத்தில் எது பொய்யானது நிலையானது எது அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியல. அதனால்தான் மூவாசைகள்னாக்க மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணாசைங்கிறது என்னன்னாக்க நமக்கு சொத்து சேர சேர என்ன அதிகார திமிர் வந்துடும், அடுத்தவங்களை வந்து தாழ்த்தி கூறுவது, அது மண்ணாசை. பொன்னாசை அதாவது பொருள், பணம், பொன், பொருள், ஆபரணங்கள் இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றாக்க ஆணவம் கொண்டு மற்றவர்களை வந்து என்னென்னா தனிமைப்படுத்தி தண்டனை இடக்கூடிய ஒரு செயல். பெண்ணாசைங்கிறது என்னன்னாக்க நம்முடைய இளமை, அழகு, இதனால் இந்த தற்பெருமை கொண்டு போய் அடுத்தவர் வந்து இழிவாக நினைத்து வெறுப்படை செய்வது. இந்த மூவாசைகளையும் வந்து விட்டு இறைவா உன்னிடத்தில் வந்து நான் வந்து சரணடை வேண்டும், உன்னுடைய திருவடியை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத தான் வேண்டுகிறார். அதாவது இந்த தேகமானது என்னன்னா பெரும் பிணி ஏற்பட்டு அழியக்கூடிய இந்த உடம்பானது நிலையற்றதென உணர்ந்த அடிகள் இந்த உலக வாழ்விலிருந்து எம்மை விடுவித்து நீ பொன்னார் திருவடிகளை வந்து அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்குது. இறைவனிடத்தை பொய்யான மெய்யுடம்பினை நீயே எம்மிடத்திலிருந்து அகற்றி எனக்கு உம்மிடத்தில் இழப்பாறுதல் தந்துடுவாய் என வேண்டுகிறார். அதுதான் பொய்யானவெல்லாம் போயகல அப்படின்னு பாடியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி என்று திரும்பவும் சொல்லிட்டு மாய பிறவி மயக்கம் மறுத்தே, இது வந்து யார் சொல்றாங்க, ஔவையார் பாட்டி. ஔவையார் பாட்டி என்னன்னாக்க இந்த மாயா, அதாவது இந்த பிறவி என்னன்னாக்க அடுத்தடுத்து தோன்றிக்கொண்டே இருக்கு, இதுக்கு வந்து எப்ப
விடுதலை கிடைக்குங்கிறது தெரியலையே. மாயா பிறவி மயக்க மறுத்தே. இந்த பிறவியானது என்னன்னா, தொடர்ச்சியா நாம் செய்து கொள்ளக்கூடிய செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அடுத்தடுத்து நமக்கு பிறவிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. அதனால எனக்கு ஒரு நேரத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கு, ஒரு நேரத்தில் துன்பமும் தொல்லையும் இருக்குதே. ஆக இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னுட்டு அவ்வை பிராட்டி என்ன பண்றாங்க, விநாயகர் இடத்துல போயிட்டு வேண்டுறாங்க. மாயா பிறவி மயக்க மறுத்தே. இந்த முடிவில்லாத இந்த பிறவியை பொய்மையின் தோற்றம், இந்த மயக்க நிலையில் இருந்து விடுபட வைத்து எனக்கு அருள் புரிய அப்படிங்கிறது வேண்டிக் கொள்கிறார். மறந்திட மூடிய மாய இருளை. வாத ஊராரும் என்ன சொல்றாரு, எண்ணம் செயல் யாவும் ஆணவம் எனும் அறியாமையால் பொய்மையை உண்மை என கருதி வாழும் எனக்கு அவ்விருளில் இருந்து, அதாவது இந்த உள்ளத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்க பிரகாசமா இருக்கணும் உள்ளம், ஆனா இருண்டு போயிருக்கு, இருளாக இருக்கிறது. இந்த இருளில் இருந்து நான் விடுபட வேண்டும், அதற்குரிய நல்ல கதியை கெதியை எனக்கு கொடுத்தருளும் இறைவா அப்படின்னுட்டு கேட்கிறார். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் எனவும் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். அதாவது என்னன்னா, உள்ளொன்று பொய்த்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானும் பாடி அவர் இறைவனை அடைந்தார். அதுபோன்று இந்த 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மாணிக்க வாசகரும் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். அதெல்லாம் என்னன்னாக்க ஒரு அனுபவத்திற்கு பிறகுதான் இந்த மானுட பிறவியில நாம என்னென்ன இன்பங்கள் துன்பங்கள் அடைகிறோம் அப்படின்னு இந்த உள்ளத்தில் நாம பரிபூரணமா அறிந்து கொண்ட பிறகுதான் மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறோம். அதன்படிதான் இறைவா உம்மை வணங்கி முறையிட்டு நின்னை பல்கால் புகழ்ந்து